ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நியாயாதிபதிகள் 18:17. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகின்ற ஒரு காரியம், தான் கோத்திரம் ஏன் கைவிடப்பட்டது. அதாவது வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல தான் கோத்திரத்தின் பெயர் இருக்காமல் அதற்கு மாறாக மனாசையின் பெயர் இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கேயும் 14வது அதிகாரத்தில் 1,44,000 பேரை குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த 1,44,000 பேர் இருக்கிற இந்த கூட்டத்தில் தான் கோத்திரம் கைவிடப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் தியானிப்போம். இப்போ நம்ம தியானித்த இந்த நியாயாதிபதிகள் 18 பார்க்கும்போது இந்த தான் கோத்திரத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய நாட்களில் அவர்களுக்கு கொடுத்த அந்த இடம் அவர்கள் தேசத்தும் அவர்களுக்கு சரி போல, அதாவது பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருடைய அனுமதியும் இல்லாமல், அதாவது யோசுவானுடைய அனுமதியோ இல்லை மற்றவருடைய அனுமதியோ தேவனுடைய சித்தமோ அவர்கள் கேட்காமல் அவர்கள் புறப்பட்டு போய் அப்பாவியான தேசங்களை அழித்து அந்த தேசத்தை தங்களுடைய தேசமாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகும்போது எபிராயிம் மலை தேசத்திலே மீகா என்கிற ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனை சத்தம், அதாவது ஒரு லேவியன் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த லேவியன் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார், இப்படியாக என்ன வச்சிருக்கிறாங்க, இந்த வீட்டில் நான் ஒரு விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகத்துக்கு நான் வந்து லேவியனாக இருக்கிறேன், அவங்க எனக்கு இப்படின்னா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யுத்தத்துக்கு போய் வந்து திரும்ப வரும்போது இந்த 5 மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள் இந்த ஏபோத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய தேசத்தில் வந்து அந்த தேசத்தை பிடிச்ச தேசத்திற்கு அவங்களோட தகப்பன் பேரை வச்சு இந்த விக்கிரகத்தை எல்லாம் அவங்க வச்சு அந்த லேவியனையும் கூட்டின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டுக்கு விக்கிரகத்துக்கு நீ லேவியனாக இருக்கிறது உனக்கு நல்லதா, இல்லை ஒரு தேசத்திற்கு ஒரு கோத்திரத்துக்கு நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறது நல்லதா, வா நான் உங்களுக்கு நிறைய பணம் பொருள் தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க, கூட்டின்னு போயிட்டு தான் தேசத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எரேபியாம் காலத்தில் இருந்த அந்த 10 கோத்திரமாக இஸ்ரவேல் மக்களுக்கு விக்கிரக ஆராதனையை அறிமுகப்படுத்தி விக்கிரக ஆராதனை அவர்களை நடத்தி விக்கிரக ஆராதனை மூலமாய் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களை அவர்கள் விக்கிரக ஆராதனை நடத்ததினால தேவன் அவர்களை அந்த 1,44,000 பேரில் அவர்களுடைய கோத்திரத்தை கைவிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் சேர வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தடையாக இருக்கின்ற விக்கிரக ஆராதனை விக்கிரக காரியங்கள் நம்மில் இருக்குமானால் அதை எடுத்து போட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தில் சேரும்படியான காரியத்தை நாம் தியானிப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அன்று தான் கோத்திரத்து மக்கள் ஆண்டவரே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்த அந்த விக்கிரக ஆராதனையை கொண்டு சென்று ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் விக்கிரக ஆராதனையில் ஆண்டவர் பாவம் செய்யும்படியாய் உமக்கு விரோதமாய் நடத்தின அந்த கோத்திரத்தார் போல நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை நாங்கள் வைக்காதபடிக்கு விக்கிரக ஆராதனை நாங்கள் நாடாதபடிக்கு ஆண்டவர் தான் கோத்திரம் கைவிடப்பட்டது போல நாங்கள் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மையே சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.